திரண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமிழக பழனி பாபா கழகத்தின் வடசென்னை மாவட்ட தலைவர் புளியந்தோப்பு ஷரீப் அவர்களே, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரகுமான் அவர்களே, வா பிரபு அவர்களே, வழக்குரைஞர் புகழேந்தி அவர்களே, அரிமா அசாருதீன் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, லிங்கேசன், தடாஸ்தீனி, ஆஜா மொய்தீன், பல்லாவரம் ஷஃபி, உமர் முக்தியார், சுலைமான் மன்பை ஆகிய தோழர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்றவிருக்கிற தமிழக பழனி பாபா கழகத்தின் பொதுச் செயலாளர் இனாயத்துல்லா ஷெரீப் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தமிழினியன் அவர்களே, உஷாராணி, முன்னாகான், அம்பேத் வளவன், அலங்கார் சலாம், இரா செல்வம், பெரம்பூர் ராஜி, ஓட்டேரி இளையா, புரசை அன்பு ஆகிய தோழர்களே, மற்றும் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேரா அவர்களே, ஊடக அமைப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளே, தமிழக பழனி பாபா கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பழனி பாபா அவர்களின் 28வது நினைவு நாள் இந்த வீர வணக்க நினைவேந்தலில் பங்கேற்று அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பங்களிப்பு குறித்து உங்களிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக யூனஸ்கான் உள்ளிட்ட தமிழக பழனி பாபா கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்தது. என்னுடைய அருமை தாயார் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் உரிய நேரத்திற்கு இங்கே வந்து சேர இயலவில்லை. தோழர்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாளில் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தோழர்கள் அவரை நினைவு கூறுகிற இத்தகைய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நானும் பங்கேற்று பழனி பாபா அவர்களை நினைவு கூர்ந்து உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், உரையாற்றி வருகிறேன். இன்றைக்கு இந்த வாய்ப்பை தமிழக பழனி பாபா கழகம் புளியந்தோப்பு பகுதியிலே உங்களோடு உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை, உங்களிடையே உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள்.
பழனி பாபா அவர்களை இன்றைக்கு அனைத்து தரப்பு இளம் தலைமுறையினரும் நன்கு அறிவார்கள். சமூக ஊடகங்களில் அவருடைய உரைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பலரும் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். 90களின் தொடக்கத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை மதுரை மண்ணில் பொறுப்பேற்று நடத்திய காலத்தில் அண்ணன் பழனி பாபா அவர்களை மேலூரிலே பேச வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டேன். அதைத்தான் இங்கே அப்துல் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். சிறுத்தைகளின் கூட்டத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்று நான் தலைப்பிட்டு அவர் உரையாற்றவிருப்பதை துண்டறிக்கையாக அச்சிட்டு மதுரை வட்டாரத்தில் அன்றைக்கு பரப்பினோம். கடைசி நேரத்திலே காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இந்த நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு வந்து கொண்டிருந்தவர் வழியிலே என்னை சந்தித்தார். மேலூருக்கு வராமல் இடையிலே திருப்பத்தூரிலே இருக்கிறேன், வாருங்கள் என்று என்னை அழைத்தார். போனோம். இந்த நிகழ்ச்சி நடைபெறாவிட்டால் வருந்த வேண்டாம், நமக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் உருவாகும், அனுமதி பெற்றே நிகழ்ச்சியை நடத்துவோம், வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தினார். அதன் பிறகுதான் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்திலே அவரும் நானும் ஒரே மேடையில் பேசுகிற வாய்ப்பை பெற்றோம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது புகழின் உச்சத்தில் இருந்த போது அவரை எதிர்த்து விமர்சித்து பேசுகிற துணிச்சல் அப்போது பழனி பாபா அவர்களுக்கு இருந்தது என்பதை நாடு அறியும். மிக கடுமையாக மேடைகளில் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான துணிச்சலை பெற்றவராக அப்போது விளங்கினார். அரசியலில் அவ்வப்போது பரபரப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை அறிவார்ந்த விவாதங்களை முன்வைப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். வெறும் பரபரப்புக்காக பேசக்கூடியவர் அல்ல, மேடைக்காக பேசக்கூடியவர் அல்ல, கவன ஈர்ப்புக்காக பேசக்கூடியவர் அல்ல. அவர் பேசுவதிலே ஒரு தர்க்க நியாயம் இருக்கும், ஒரு லாஜிக் இருக்கும். அவருடைய உரையில் குறை சொல்ல முடியாத அளவுக்கான வாத திறம் இருக்கும். ஏன் எம்ஜிஆரை விமர்சிக்கிறேன் என்பதற்கு அவர் எடுத்து வைக்கிற வாதங்களை யாராலும் மறுக்க முடியாது. கொள்கை சார்ந்துதான் அவருடைய விமர்சனங்கள் இருக்கும். அவரிடத்தில் மதவெறி உணர்வோ இனவெறி உணர்வோ மேலோங்கி இருந்ததில்லை. வெறும் ஆவேசம் மட்டுமே அவருடைய உரையில் அமைந்ததில்லை. ஆவேசம் இருக்கும், அதே வேளையில் ஆழ்ந்த கருத்தும் இருக்கும். எப்படி இவ்வாறு துணிச்சலாக பேசுகிறார் என்று அனைவரும் வியக்கக்கூடிய வகையில் அவருடைய உரையில் வீச்சு இருக்கும். இங்கே அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதைப் போல இப்போது அவர் பேசிய ஒரு பேச்சு 1.5 நிமிட வீடியோ ஒன்று பரபரப்பாக சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது ஒன்றே சான்று.
அவர் எத்தகைய கொள்கை பார்வை உள்ளவராக இருந்திருக்கிறார், தொலைநோக்கு பார்வை உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த உரையிலேயே சொல்லுகிறார், நான் இதற்கு பிறகு உயிரோடு இருப்பேனோ அல்லது இல்லாமல் இருப்பேனோ எனக்கு தெரியாது. யாராவது என்னை கொன்று போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்போதே நான் சொல்லி வைக்கிறேன். இதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார்கள். பழனி பாபா அவர்கள் அப்படி என்ன சொன்னார் என்றால், ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு வெறும் இஸ்லாம் மதம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே பேசக்கூடியவராக இல்லாமல் வெகு மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய தெளிவும் உறுதியும் அவரிடத்திலே இருந்தது. என்ன சொன்னார் என்றால், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனாயிருந்தாலும் அவனை நம்பாதே என்று சொன்னார். இஸ்லாமிய இயக்கங்கள் அண்மை காலமாகத்தான் பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களை வெகுவாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். நான் 35-40 ஆண்டுகளாக இந்த களத்திலே நிற்கிறேன். ஆனால் அன்றைக்கே பழனி பாபா அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காதவன் எவனாக இருந்தாலும் அவனை நம்பாதே, பெரியாரையும் அம்பேத்கரையும் விமர்சிக்கிறவனால் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை தெளிவு அவரிடத்திலே இருந்திருக்கிறது. வெறும் மதம் சார்ந்த தலைவர்களை அவர் அடையாளப்படுத்தவில்லை. கண்ணிய தமிழர் காயிதே மில்லத்தை போற்றி புகழ வேண்டும், எங்கள் இஸ்லாமிய தலைவர், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை ஏற்காதவனை நீங்கள் புறந்தள்ள வேண்டும் என்று அவர் பேசவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பின்னாளில் எவனாவது அப்படி வருவான், பெரியாரை விமர்சிப்பான் என்பதை தீர்க்க தரிசனத்தால் பார்த்து இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் ஒன்றும் திமுக காரர் அல்ல, அதிமுக காரர் அல்ல, கலைஞரின் தொண்டர் அல்ல, எம்ஜிஆரின் தொண்டர் அல்ல, திராவிடர் கழகத்தை சார்ந்தவரும் அல்ல. பார்ப்பனியத்தை புரிந்து கொண்டவர், அதுதான் முக்கியமானது. பார்ப்பனியத்தை புரிந்து கொண்டவர் என்றால் சனாதன தர்மத்தை புரிந்து கொண்டவர் என்று பொருள். அது எவ்வளவு ஆபத்தான ஒரு கோட்பாடு, அதனால் எப்படி இந்த சமூகத்திற்கு தீங்குகள் காலம் காலமாய் தொடருகின்றன, அந்த சனாதனத்தை வேறறுக்க வேண்டிய தேவை என்ன என்பதை ஆழமாக புரிந்து கொண்டவர். ஒரு தலித் இயக்கத்தை சார்ந்த தலைவராக இருந்து அம்பேத்கரை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்திய அரசியலின் சாபக்கேடு, அம்பேத்கரை பற்றி பேசினால் அவன் தலித்தாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது தலித்தாக இருக்கிறவன் தான் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு நிலை இங்கே இருக்கிறது. அம்பேத்கர் என்று பெயரை உச்சரித்தால் அவன் எஸ்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழனி பாபா அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் தன்னுடைய கொள்கை ஆசான்களாக உள்வாங்கி இருந்தார் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. ஏன் அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்க வேண்டும், போற்ற வேண்டும்?
இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தேசிய அளவிலான எவ்வளவு தலைவர்கள் உண்டு. தமிழகத்திலே அவருக்கு முன்னோடிகளாக பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்களே. கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் உட்பட. அப்படி அவர் ஒரு செக்டேரியனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் ஒரு இஸ்லாமியன், நான் இஸ்லாமியர்களுக்கானவன், இஸ்லாமிய தலைவர்கள் தான் எனக்கான தலைவர்கள் என்று அவர் தன்னை மதம் சார்ந்த அடையாளத்தோடு உணரவில்லை. அதனை தாண்டி ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் நலன்களில் அவருக்கு அக்கறை இருந்ததனால்தான் பெரியாரின் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீதும் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சில காலம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடும் இணைந்து பயணித்தார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாகவும் மேடைகளில் பேசியிருக்கிறார். அவர் கலந்து கொண்ட வடலூர் மாநாட்டில் நானும் கலந்து கொண்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி வடலூரில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு ஒன்றை நடத்தியது, சென்னையில் நடத்தியதைப் போல. அந்த மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக அழைக்கப்பட்டவர்களும் பழனி பாபா அவர்களும் ஒருவர், நானும் அதிலே ஒருவன். 2 பேரும் அந்த மேடையில் பேசியிருக்கிறோம். பேசிவிட்டு அவரோடு இரவு உணவும் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்படி அவரோடு ஒரு நெருக்கம் எனக்கு ஏற்பட்டது என்பதை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். அவருடைய உரைகளை இன்றைக்கும் யார் கேட்டாலும் அந்த உரைக்கு ஒரு தம்பயப்படுகிற நிலை, அந்த உரைக்கு மயங்குகிற நிலையை கட்டாயம் பெறக்கூடும். அந்த பேச்சிலே அப்படி ஒரு காந்தம் உண்டு, அந்த குரலிலே ஒரு இனிமை உண்டு. வெறும் கத்தலாக இருக்கார், வெறுமன கத்த மாட்டார். ஆவேசமாக பேசினால்தான் மக்களை ஈர்க்க முடியும் என்று இல்லை. அவ்வளவு தெளிவாக கருத்தியல் சார்ந்த உரையை வழங்குகிற ஆற்றல் அவரிடத்திலே உண்டு. ஒவ்வொரு சொல்லிலும் அவ்வளவு வலிமை, மக்களை கவர்ந்து இழுக்கும் வலிமை உண்டு. அதனால்தான் முன்னுணர்ந்து சொல்லுகிறார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காதவர்கள் எவராய் இருந்தாலும் நீங்கள் நம்பக்கூடாது, அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. இன்றைக்கு பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் மிக கடுமையாக, கொச்சையாக முன்வைக்கப்படுகின்றன. பெரியார் சொன்னார், என்னை ஒருவன் விமர்சிக்கிறான் என்று சொன்னால் அதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லுவதை தவறு என்று சொல்லி புதிய கருத்துக்களை, உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தால், அது சரியாக இருந்தால் நான் அதை வரவேற்பேன் என்கிற கருத்து கொண்டவர் பெரியார். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ளாதே. உனக்கு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள். பகுத்தறிவு பூர்வமாக எதையும் சிந்தித்து பார். எனவே பெரியாரை விமர்சிக்க கூடாது என்று இல்லை. விமர்சனங்களை ஏற்கிற பக்குவமும் முதிர்ச்சியும் பெரியாருக்கு உண்டு. ஆனால் விமர்சனம் என்கிற பெயரால் இன்றைக்கு அவதூறுகளை பரப்புகிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள். தமிழை படித்து விட்டார், தமிழனை அவமானப்படுத்தி விட்டார். இப்படி சொல்லுகிறவர்கள் எந்த இடத்திலாவது சாதிய கொடுமைகளை பற்றி ஆத்திரப்பட்டிருக்கிறார்களா? ஆணவ கொலைகளை கண்டித்திருக்கிறார்களா? ஏன் வேங்கவையில் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார்களா?
ஒவ்வொரு நாளும் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றனவே, அந்த சாதிய ஆதிக்க வன்கொடுமைகளை எதிர்த்து பேசியிருக்கிறார்களா? சனாதன தர்மத்தை விடவா இந்த மண்ணிலே ஆபத்து இருக்கிறது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிற RSS சங் பரிவார்களின் வெறுப்பு அரசியலை விடவா இங்கே பெரியாருடைய அரசியல் ஆபத்தானது? எண்ணி பார்க்க வேண்டும். மாட்டு வணிகம் செய்யக்கூடிய இஸ்லாமியர்களை தேடி தேடி பிடித்து பசுமாட்டை இவர்கள் வதை செய்கிறார்கள் என்று சொல்லி அடித்து கொலை செய்கிற மாப் லிஞ்சிங், கும்பல் கொலை எவ்வளவு கொடூரமானது! அதை கண்டிக்கிற திராணி இங்கே பெரியாரை விமர்சிப்பவர்களுக்கு உண்டா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே, அந்த இடத்தில் இன்றைக்கு ராமர் கோவில் கட்டி இருக்கிறார்களே, நீதிமன்றத்தையும் பயன்படுத்தி ஒரு பெரிய அநீதியை இழைத்திருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய கொடூரம், குரூரம்! அதற்கு இவரிடத்திலே கொந்தளிப்பு இருக்கிறதா? குமுறல் இருக்கிறதா? ஆத்திரம் இருக்கிறதா? ஆவேசம் வருகிறதா? தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிற போதே நான் அடிவையில் எரிய எரிய அதை கண்டித்தேன், விமர்சித்தேன். ஏன் அது அநீதி என்பதை என்னால் உணர முடிந்தது. உச்ச நீதிமன்றமாக இருந்தால் என்ன, எந்த நீதிமன்றமாக இருந்தால் என்ன, அநீதியை சொல்லுகிற போது அதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்றார்கள், வரட்டும். ஆனால் இதை விமர்சிக்காமல் இருக்க முடியாது. இயல்பாக அந்த கொந்தளிப்பு வந்தது. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மோடி சொன்ன போது நாடே உறைந்து போய், அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடந்த நேரத்தில் அரை மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களை கூட்டி நான் பேட்டி கொடுத்தேன், எடுத்தேன், கவிழ்த்தேன் என்று இந்த அறிவிப்பை செய்திருக்கிற மோடியின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இவர் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார். இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாங்கள் மாநாடு நடத்துவோம் என்று பாண்டிச்சேரியிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை உடனே அறிவித்தேன். அப்படி மோடியின் செயல்பாடுகளை கண்டிக்கிற துணிச்சல் இவர்களுக்கு உண்டா? எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தேசம் முழுவதும் இருக்கிறது. CAA சட்டம் எவ்வளவு ஆபத்தான ஒரு சட்டம், பாகுபாடு நிறைந்த ஒரு சட்டம், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டம். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் பாகுபாடு காட்டக்கூடாது என்பது அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 15 கூறுகிறது. ஆர்டிகிள் 15, 17 இவையெல்லாம் அதை கூறுகிறது. ஆனால் இவர்கள் CAA சட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அண்டை மாநிலங்களில் இருந்து அகதிகளாக தஞ்சம் புகக்கூடியவர்கள் இந்துக்களாக இருந்தால், கிறிஸ்தவர்களாக இருந்தால், சமணர்களாக, பௌத்தர்களாக இருந்தால், பார்சிகளாக இருந்தால் குடியுரிமை தருவோம், முஸ்லிம்களாக இருந்தால் தரமாட்டோம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி! இதை விட என்ன ஆபத்து வேண்டும்? இவ்வளவு ஆபத்தான சக்திகளை எதிர்க்காமல், விமர்சிக்காமல் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் என்றால், பெரியாரை விமர்சிப்பது என்பது RSS அஜெண்டா. பெரியார் என்கிற பிம்பத்தை தகர்க்க வேண்டும் என்பது BJPயின் செயல் திட்டம். பெரியாரை வீழ்த்தினால்தான் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு பாதுகாப்பு உருவாகும் என்பது பார்ப்பன சமூகம், பனியா சமூகத்தினரின் நம்பிக்கை. இன்றைக்கு நேற்றுக்கல்ல, தொடர்ந்து பெரியார் வாழும் காலத்திலேயே பெரியாருக்கு எதிராக அவர்கள் அரசியல் செய்தார்கள். பெரியாரை ஒழித்து கட்ட முயற்சித்தார்கள். அவருடைய அரசியலை ஒழித்து கட்ட முயற்சித்தார்கள். பெரியார் மறைந்ததும் எல்லாம் ஒழிந்தது என்று
அவர்கள் பெருமூச்சு விட்ட போதுதான் பெரியாரின் அரசியலை தொடர்ந்து எடுத்து செல்ல இதோ நான் இருக்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா வந்தார். அண்ணா ஒரு ஆட்சியை கைப்பற்றிய ஒரே ஆண்டில் காலமாகிவிட்டார். அப்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அதே இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு, பெரியாரின் அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கு நான் இருக்கிறேன் என்று கலைஞர் வந்தார். தொடர்ச்சியாக இப்படி அவர்கள் திராவிட இயக்கங்களை வீழ்த்த வேண்டும் என்கிற செயல் திட்டத்தை வரையறுத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிற கும்பல். சோ ராமசாமி அவர் மறைந்து விட்டார். அவருடைய வாரிசாக இன்றைக்கு குருமூர்த்தி என்பவர் இருக்கிறார். எச் ராஜா, இவர்களெல்லாம் யார்? இவர்கள் எப்படி பெரியாரை ஏற்றுக்கொள்வார்கள்? பெரியாரை போற்றுகிற பழனி பாபாவை ஏற்றுக்கொள்வார்கள். பழனி பாபாவுக்கு வீர வணக்க நிகழ்ச்சி நடத்துகிற, அதில் கலந்து உரையாற்றுகிற திருமாவளவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களின் அந்த அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில இன்றைக்கு சனாதனத்தை விமர்சிக்காமல், பிஜேபியை எதிர்க்காமல், RSS எதிர்க்காமல், திராவிட அரசியலை, பெரியார் அரசியலை விமர்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஆபத்தானது என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்நேரத்தில் பழனி பாபா இல்லையே என்கிற ஏக்கத்தை தருகிறது. தோல்வித்து விடுவார். யாருக்கும் எந்த தயக்கமும் காட்ட மாட்டார். எந்த அச்சமும் அவரிடத்திலே இருந்தது. அச்சமில்லாத, துளியும் அச்சமில்லாத ஒரு போராளி பழனி பாபா. அவருடைய பார்வை ஒவ்வொன்றும் வித்தியாசமானதாக இருக்கும். யாரும் சிந்திக்காத கோணத்தில் சிந்திக்கக்கூடியவர். மேடையில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து முகஸ்துதி பார்த்து பேசக்கூடியவர் அல்ல. ராமதாஸ் அவர்களையே கூட மேடையில் வைத்துக் கொண்டு பல முறை அவரையே விமர்சிக்கக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்தார். வடலூர் கூட்டத்தில் பேசுகிற போது தலித் இயக்கங்களையும் விமர்சித்தார். நான் அந்த மேடையில் இருந்தேன். இவர் ஷெட்யூல் வகுப்பு மக்களிடத்திலே போய் மன்றாடுகிறார். என்னை முச்சந்தியிலே வைத்து விசாரியுங்கள் என்கிறார். நான் சட்டையை காட்டுகிறேன், ட்ரௌசரை காட்டுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியும் அவர்கள் உங்களை நம்பவில்லை என்று சொன்னார். அதில் இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, தலித்துகள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. இரண்டாவது, தலித்துகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் நடவடிக்கையும் இல்லை என்கிற விமர்சனமும் அதற்குள்ளே இருக்கிறது. இவெல்லாம் சொல்லி பார்க்குறீங்க, ஆனால் ஏன் அந்த மக்களை ஏற்றுக்கல? உங்க மேல ஏன் நம்பிக்கை இல்லை? இப்படியெல்லாம் மேடையில் வைத்து பேசுகிற துணிச்சல் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நான் அவருடைய உரைகளை கேட்டு வியந்திருக்கிறேன். பழனி பாபா அவர்கள் எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு அரசியலை விதைத்ததில்லை. இஸ்லாத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். இஸ்லாமிய தர்மங்களை, அற கருத்துக்களை அவர் விவரித்து பேசுகிறார். என்றாலும் பிற மதத்தினரை விமர்சித்ததில்லை. அந்த மதத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பலை விமர்சித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாமும் பேசுவது. நாம் பேசுவதும் அதுதான். பெரியார் பேசியதும் அதுதான். பெரியார் தமிழை சனியன் என்று சொன்னார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது.
காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்றால் தமிழை பழிக்க வேண்டும், தமிழ் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதல்ல. அந்த தமிழ் மொழியில் மூட நம்பிக்கைகள் நிறைந்த புராண கதைகள் தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தமிழை ஏன் பிடித்துக் கொண்டு தொங்குகிறீர்கள்? அறிவியலும் தொழில்நுட்பமும் நிறைந்த அறிவு களஞ்சியமாக இருக்கிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், ஒன்றும் தவறில்லை என்பதுதான் அவருடைய கருத்து. தமிழிலே ராமாயணம் இருக்கிறது, தமிழிலே மகாபாரதம் இருக்கிறது, தமிழிலே தேவாரம் திருமுறைகள் இருக்கின்றன, தமிழிலே ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டவை, புனைவுகளை அடிப்படையாக கொண்டவை, பகுத்தறிவு கருத்துக்களுக்கு இடம் தராதவை, அறிவியல் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்காதவை. ஒரு புத்தகத்தை படித்தால் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் முகிழ்க்க வேண்டும், மலர வேண்டும், அறிவார்ந்த சிந்தனைகள் வளர வேண்டும். படிக்கிற போதே நமக்கு கிளை சிந்தனைகள் உருவாகும். அதுதான் ஒரு சிறந்த புத்தகத்தின் அடையாளம். ஒரு வரியை படித்தால் அந்த வரி நமக்குள் ஏற்படுத்துகிற தாக்கம், அது குறித்த வேறு வேறு புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு உருவாக்கும். அப்படித்தான் விஞ்ஞானிகள் தோன்றுகிறார்கள், அப்படித்தான் தத்துவ ஞானிகள் தோன்றுகிறார்கள். ஆனால் தமிழிலே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், வெறும் மூட நம்பிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது என்று அஞ்சி அஞ்சி வாழுகிற ஒரு சமூகத்தை தான் அது உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு மொழி காட்டுமிராண்டி காலத்தில், மனித நாகரிகம் அடையாத காலத்தில் பேசப்பட்ட மொழியாகவே இன்றைக்கும் இருக்கிறது. தற்காலத்திற்கு ஏற்ப அது தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்கிற விரக்தியின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை அது. பெற்ற பிள்ளை அடங்காவிட்டால் சனியனே என்று சொல்லுவதில்லையா? எங்கிருந்து வந்து பிறந்தாலும் சனியன். அதனால் பிள்ளையை தூக்கி குப்பையிலே வீசி விடுவார்களா? வேண்டாம் என்று பொருளா? வெறுத்து விட்டார்கள் என்று பொருளா? ஒரு விரக்தி. தாயே பிள்ளையை சனியன் என்று திட்டுவதை நாம் பார்க்கிறோம். இங்க உட்கார்ந்து பல பேர் அந்த திட்டு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பெற்றோர் தாம் பெற்ற பிள்ளையை வசைபாடுவதால் அந்த பிள்ளையை வெறுத்து விட்டார்கள் என்று பொருள் இல்லை. இந்த தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் பெரியார். முன்னெல்லாம் லைன் போடும்போது யானை கொம்பு மாதிரி போடுவோம், யானை கொம்புன்னு சொல்லுவோம். அது தேவையில்லை என்று சொன்னவர் பெரியார். தமிழ் அறிஞர்கள் இல்லை. எல்லாத்துக்கும் கைக்கு ரெட்டை கொம்பு போடுற மாதிரி ரெட்டை சுழி கை என்று எழுதுகிற போது, லை என்கிற போது யானை தும்பிக்கை தேவையில்லை, அதுவும் ரெட்டை சுழி போடலாம் என்று சொன்னவர் பெரியார். 247 எழுத்துக்கள் தேவையில்லை, அதை இன்னும் சுருக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். நாவண்ணா 2 சுழி நாவண்ணா போட்டா சுத்தி விடுவாங்க, அது தேவையில்லை, நான் போட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் கால் வாங்குற மாதிரி இதுக்கும் கால் வாங்கலாம் என்று சொன்னவர் பெரியார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட பெரியாரை பழனி பாபாவால் புரிந்து கொள்ள முடிந்தது, பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, பெரியாரை போற்ற முடிந்தது. இஸ்லாமிய சொந்தங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும், நெஞ்சிலே இருத்த வேண்டும். பழனி பாபாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பெரியாருக்கு இறை நம்பிக்கை இல்லை என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு இறை நம்பிக்கை தான் முதன்மையானது. இறை அச்சம் மிக முக்கியமானது. எந்த ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறை அச்சம். கடவுள் இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற பயம் இருக்கும். கடவுள் இருக்கிறான் என்று நம்பினால்தான் கடவுள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற அச்சம் வரும். அந்த அச்சம் தேவை என்று சொல்லுகிறது இஸ்லாம்.
யாருக்கும் தெரியாது நாம் திருட்டுத்தனமாக ஒரு வேலையை செய்கிறோம் என்று ஒரு மனிதன் எல்லோருடைய கண்களையும் மறைத்து திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபட முடியும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ எல்லோரின் கண்களையும் மறைத்து திருட்டுத்தனமாக செய்தாலும் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நீ அவனுக்கு அச்சப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இறை அச்சம் தேவை. எவனும் இல்லை என்று நீ எண்ணிவிடாதே. உன்னை போன்ற மனிதன் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், உன்னை சுற்றி மனிதர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றிலும் 360 டிகிரியிலும் இறைவன் இருக்கிறான், எப்போதும் விழித்துக் கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த இறை அச்சம், அது இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. பெரியார் வேறு எந்த மதங்களையும் விமர்சிக்கவில்லை, இந்து மதத்தை மட்டும் விமர்சித்தார் என்று குறை சொல்லுகிறார்கள். ஆமாம், வேறு எந்த மதத்தையும் அவர் விமர்சிக்கவில்லை. அதற்கு 2 காரணம். அவர் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு பிற மதங்களை விமர்சிக்க கூடாது, அது ஏற்புடையதல்ல, அது நாகரிகம் அல்ல. ஒரு இந்துவாக இருந்து கொண்டு பிற மதங்களை விமர்சிக்க கூடாது. இரண்டாவது, வேறு எந்த மதங்களிலும் இல்லாத பாகுபாடு என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. பாகுபாடு, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் பாகுபாடு, ஒரே சாதி ஒரே குடும்பம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடு, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மரியாதை, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மரியாதை. ஆம்பளை பிள்ளை எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் படிக்க வைப்பாங்க. பொம்பளை பிள்ளை எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நல்லா படித்தாலும் வயசுக்கு வந்துட்டா நிறுத்திடுவாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. போதும், எவனுக்கோ ஒருத்தர் பிடிச்சி கொடுக்குற பொருளை அதுக்கு ஏன் கொட்டி கொட்டி செலவழித்து படிக்க வச்சு அது நல்ல நிலைக்கு போய் வேற எவனுக்கோ போய் சம்பாதிச்சு கொடுக்கணும். இன்னொரு இடத்துக்கு தானே வாழப்போகுது, எவனுக்கோ மனைவியாக வாழப்போகுது, யாருக்கோ பிள்ளை பெற்று கொடுக்க போகுது. அதுக்கு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற செல்வத்தை செலவழிக்கணுங்கிற உளவியல் இந்து உளவியலாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. சமத்துவம் இல்லை. ஒரே சாதிக்கும் ஒரே குடும்பத்திற்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே கூட சமத்துவம் இல்லாத ஒரு சமூகம், ஒரு மதம், அதுதான் பாகுபாடு. பிராமணர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே தாழ்ந்தவர்கள் என்கிற பாகுபாடு. ஒவ்வொரு சாதியும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரு வரைமுறை, வெறும் எஸ்சி அல்லாதவர்கள் என்கிற முறை மட்டுமல்ல, தலித்தில் மட்டும் பொண்ணு எடுக்கக்கூடாது அல்லது பொண்ணு கொடுக்கக்கூடாது என்கிற முறை இந்து மதத்தில் இல்லை. எந்த சாதியும் இன்னொரு சாதிக்கு பெண் கொடுக்க முடியாது, பெண் எடுக்க முடியாது. அதுவே ஒரு தீண்டாமை தான். ஓபிசி சாதிகளுக்குள்ளேயே ஒரு தீண்டாமை. இனம் கலந்து விடக்கூடாது, சாதி கலந்து விடக்கூடாது என்று இவ்வளவு இருக்கும் பாகுபாடுகள் இந்த மதத்திலே இருப்பதனால் இதை விமர்சித்தார் பெரியார். இதற்கு எது காரணம் என்று கண்டுபிடித்தார். இதற்கு காரணம் இந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகள் தான். அந்த கோட்பாடு வேறொன்றும் இல்லை, சனாதனம்தான். அந்த சனாதனத்தை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக சொன்ன பெயர் தான் பார்ப்பனியம் என்பது. பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது, பார்ப்பனர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது, பார்ப்பனர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது, பார்ப்பனர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் அந்த கோட்பாட்டை பார்ப்பனியம் என்று பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் இந்த மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினார்கள். ஒரு சாதியின் பெயரால் ஒரு இசம் இருக்க முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை, ஒரு சாதியின் பெயரால் ஒரு இசத்தை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எழுந்தது. அந்த குறிப்பிட்ட சாதியின் மீதான வெறுப்பு அல்ல. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது சத்திரியர்கள் எத்தனை பேர்?
விரல் விட்டு எண்ணக்கூடிய 1 அல்லது 2 பேர் தான். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் எப்போதாவது 1-2 பேர் வருவார்கள். கேஜி பாலகிருஷ்ணன் இருந்தார், அதற்கு முன்னால் வரதராஜன் இருந்தார், இப்போது ஒருவர் இருக்கிறார், கவாய் என்ற பெயர், கவாயுடைய பேரன். மற்ற அனைவருமே உயர் சாதி, குறிப்பாக பிராமணர்கள். ஐஐடியில் இருக்கிற பேராசிரியர்களை போய் எடுத்து பாருங்கள். இதில் எப்படி ஒரு இஸ்லாமியர் வர முடியும்? எப்படி ஒரு கிறிஸ்தவர் வர முடியும்? ஐஐடி, ஐஐஎம், இதுபோல பல உயர்ந்த கல்வி நிறுவனங்கள், எய்ம்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், மத்திய பல்கலைக்கழகங்கள் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அல்லது முன்னேறிய சாதிகளை சார்ந்தவர்கள் தான், அல்லது பார்ப்பன பணியா சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் வர முடியும், வருகிறார்கள். 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த நிலைதான் நீடிக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இன்னும் இங்கே சனாதனமே கோலோச்சுகிறது, எல்லா தளங்களிலும் சனாதனமே ஆக்கிரமித்திருக்கிறது என்று பொருள். இதற்காக இவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வருகிறதா? இஸ்லாமியர் இங்கே என்ன செய்கிறான், கிறிஸ்தவன் என்ன செய்கிறான், தலித் என்ன செய்கிறான் என்று சீண்டிக்கொண்டே இருக்கிற இந்த கும்பல், இவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய இவர்கள், இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்படுகிறதே, இதற்கு இவர்கள் கொந்தளிக்கிறார்களா, குமுறுகிறார்களா, ஆத்திரப்படுகிறார்களா, ஆவேசப்படுகிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றினால் போய் புடுங்கி எரிகின்ற ராமதாஸ், அந்த கம்பத்தை உடைத்து போடு என்று சொல்லுகிற மருத்துவர் ராமதாஸ், உச்ச நீதிமன்றத்தில் இந்த அநீதி இருக்கிறது, இதை எங்களால் ஏற்க முடியாது, இந்த கொடியேற்றிய முறையை மாற்று, இடஒதுக்கீடு கொண்டு வா என்று கிடுகிடு போராட்டத்தை அறிவித்தாரா, நடத்தினாரா? இன்றைக்கு பெரியாரை விமர்சிப்பவர்களும் அதை பற்றி பேசுகிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். அங்கே இஸ்லாமியர்கள் தனித்து இயங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. பெரியாருக்கு எதிராக வாயாடக்கூடியவர்கள் இதை எதிர்த்து என்ன பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள், ஆவேசமாக பேசினார். எண்ணி பார்க்க வேண்டும். சட்டத்திற்கான உரிமைகளை தலையிட்டார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் தனி சட்டங்கள் உண்டு, பர்சனல் லா. இஸ்லாமியர்களுக்கும் தனி சட்டம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சட்டம்? இது என்ன கேள்வி? இது முட்டாள்தனமான கேள்வி. பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மையினரை பாதுகாப்போடு வாழ அரவணைக்க வேண்டும், அதுதான் சிறந்த ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறுகிறார். அதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற வரையறை. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரே இனம் மட்டும் வாழ முடியாது. ஒரு இனம் அல்லது ஒரு மதம் பெரும்பான்மையாக இருக்கும் என்றால் பிற இனம் அல்லது பிற மதங்களை சார்ந்தவர்கள் சிறுபான்மையினராக இருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இது இயல்பு. அந்தந்த நாடுகளில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கிற சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு. அதுதான் முழுமையடைந்த ஜனநாயகம். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அழுத்தமாக சொல்லப்பட்டதாகும். ஆனால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்ன சிறப்புரிமை? ஆகவே பர்சனல் லா என்பதே கூடாது, காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், இதுதான் அவர்களின் அஜெண்டா. இன்றைக்கு உத்தரகாண்டிலே மாநில அரசாங்கமே
பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறது. இனி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இதை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். இங்கே திமுக அரசு இருப்பதனால் அப்படி பொது சிவில் சட்டம் வராது. திமுக அரசு பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு அரசு என்பதனால் இஸ்லாமியர் போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அது எடுக்க துணியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்ந்தால், பிஜேபி ஆட்சியில் இருந்தால் இது போன்ற சட்டங்கள் உடனே வரும். ஆக பிஜேபி வளரட்டுமே என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இங்கே தமிழ் தேசியம் என்கிற பெயரால் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள். பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அரசியலுக்கு அடித்தளம் அமைத்து தருகிறார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். இன்றைக்கு வக்ஃபு வாரிய சட்டம் எவ்வளவு பெரிய கொடுமை அது. அதில் பேசுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன், எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதற்கான ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியிலே என்னையும் உறுப்பினராக சேருங்கள் என்று நான் விண்ணப்பம் கொடுத்தேன். என்னை சேர்க்கவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பு தரப்படவில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே இருந்தார்கள். அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் அந்த மசோதாவை நிறைவேற்றலாம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆக ஜேபிசிக்கு போயும் பயனில்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டது. அதாவது வக்ஃபு வாரிய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதை முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் உறுப்பினர்களை இஸ்லாமியர் அல்லாதவர்களை எல்லாம் நியமிக்கிற அதிகாரத்தை இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வருகிறார்கள். வக்ஃபு வாரிய அந்த வக்ஃபு குழுவிலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கிற அதிகாரத்தை கொண்ட சட்டமாக அதை கொண்டு வருகிறார்கள். அப்படி தலையிடக்கூடாது, அரசு அவ்வாறு தலையிடுவது ஜனநாயகத்திற்கு முரணானது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உட்பட அத்தனை பேரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனால் அது மக்களவை, மாநிலங்களவையை சார்ந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டுக்குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கப்பட்டது. ராஜ்யசபா எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ், எல்லா கட்சிகளையும் சார்ந்த உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு. அந்த குழு இது பற்றி விரிவாக விவாதிக்கும். நெடுநேரம் எடுத்து ஒவ்வொருவரும் வாதாடுவதற்குரிய வாய்ப்பு அந்த குழுவிலே கிடைக்கும். பார்லிமெண்ட்ல கிடைக்காத ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சில பேரை மட்டும் பேச வச்சு உடனே பெரும்பான்மை அடிப்படையில் ஓட்டு போட்டு அதை நிறைவேற்றி விடுவார் மசோதா. அந்த மாதிரி அவசரமாக செய்யக்கூடாது, விரிவாக விவாதிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் கருத்து சொல்ல வேண்டும், ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் வாதாடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்படுவதுதான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. அந்த அடிப்படையிலே பல கூட்டங்கள் நடந்தன. எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சட்டமே கூடாது, இதை திரும்ப பெற வேண்டும் என்று வாதங்களை எடுத்து வைத்தன. ஆனால் அவர்கள் வழக்கம் போல எப்படி லோக்சபாவில் பெரும்பான்மையை பயன்படுத்தி சிறுபான்மையினரின் கருத்துக்களை புறந்தள்ளுகிறார்களோ அதை போல ஜேபிசியிலும் அவர்கள் பெரும்பான்மையாக இடம்பெற்று எதிர்க்கட்சிகளின் வாதங்களை புறந்தள்ளிவிட்டார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி! பெரியாருக்கு எதிராக கொந்தளிக்கிறவர்கள் இதற்கு எதிராக கொந்தளித்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. குமுறினார்களா, ஏன் குமுறவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தடுத்து பல மசூதிகளை குறிவைக்கிறார்கள். வேண்டுமென்றே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி நீதிமன்ற வழக்குகளாக மாற்றுகிறார்கள். நீதிமன்றங்களில் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்து அதன் மூலம் நீதிமன்றத்தின் வாயிலாக தாம் விரும்புகிற நீதியை எழுதி வாங்குகிறார்கள். ராமர் மசூதி வழக்கிலே அப்படி எழுதி வாங்கப்பட்ட தீர்ப்பு தான். கடவுளே வந்து கனவில் சொன்னார் என்று நீதிபதி சொல்லுகிறார். இப்படித்தான் தீர்ப்பு எழுத வேண்டும் என்று அவருக்கு கனவில் வந்து சொன்னதாம்.
எப்படிப்பட்டவர்களை உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகளாக வைத்திருக்கிறோம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? எவ்வளவு பெரிய அவமானம், இந்த தேசத்திற்கே அவமானம். நீதிபதிகளாக இருப்பவர்கள் ஆதாரங்களை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும், சாட்சிகளை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும், சாட்சியங்களை கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு போல் எழுதி அறிவித்தார்கள். அதுவும் ஒரே நேரத்தில் ரெண்டும் கட்டணும். இன்னொரு இடமும் கொடுத்திருக்கிறாங்க, பாபர் மசூதியை கட்டணும். பாபர் மசூதி கட்டுற செலவும் அரசாங்கத்தினுடையது, தீர்ப்பிலே சொல்லப்பட்டது. ராமர் கோவில் கட்டி முடித்தவர்கள் பாபர் மசூதியையும் சைமல்டேனியஸாக சமகாலத்தில் கட்டியிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் செய்யவில்லை? இதை யார் விமர்சிப்பது, கண்டிப்பது, கேட்பது? இது ஓரவஞ்சனை இல்லையா? இது அநீதி இல்லையா? பள்ளி வளாகங்களுக்குள்ளே புகுந்து, கல்லூரி வளாகங்களுக்குள்ளே புகுந்து, அந்த பிஞ்சு உள்ளங்களில், குழந்தை உள்ளங்களில், இளம் தலைமுறையினரின் உள்ளங்களில் நஞ்சை விதைக்கக்கூடிய வகையில சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் என்று பயிற்சி தருகிறார்கள். கர்நாடகாவிலே அப்படி ஒரு பள்ளியில் நடந்ததை நாம் பார்த்தோம். ஒரு தங்கை அல்லாஹு அக்பர் என்று துணிச்சலாக முழக்கமிட்டவாறு வகுப்புக்கு சென்றதை நாம் பார்த்தோம். அந்த காட்சி எனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தங்கையை நான் நெஞ்சார பாராட்டிக் கொண்டே நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தேன். நானும் அதே முழக்கத்தை மக்களவையில் எழுப்பினேன். அந்த தங்கையின் முழக்கம் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. என்னை அறியாமல் நான் அல்லாஹு அக்பர், ஜெய் பீம் என்று முழக்கம் எழுப்பினேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை, எந்த கால்குலேஷன் கிடையாது, எந்த கணக்கு வழக்கும் இல்லை. ஒரு கணக்கின் அடிப்படையிலே நான் அதை பேசவில்லை. இதை பேசினால் இந்த லாபம் கிடைக்கும் என்று பேசுகிறார். பிஜேபி பேசுவதை நாம் பேசினால் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்று கணக்கு போட்டு பெரியாரை விமர்சிக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிஜேபி வேட்பாளரை நிறுத்தவில்லை, அதிமுகவும் வேட்பாளரை நிறுத்தவில்லை. அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்கள் திமுகவுக்கு போட மாட்டார்கள், போடக்கூடாது. இப்படி பேசினால் அந்த வாக்குகள் நமக்கு கொஞ்சமாவது வரும் என்கிற எதிர்பார்ப்பு கணக்குகளோடு இப்படி பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் கணக்கு போட்டு நாம் பேசுவதில்லை. வாக்கு வங்கி அடிப்படையில் நாம் கருத்துக்களை முன்வைப்பதில்லை. மக்களவையிலே நான் என்னை அறியாமல் அப்படி ஒரு முழக்கத்தை எழுப்பினேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த தங்கை அப்படி தன்னை சுற்றி நின்று பல பேர் அவரை உணர்ச்சியை, கோபத்தை, அவருடைய ஆத்திரத்தை தூண்டக்கூடிய வகையிலே முழக்கங்கள் எழுப்பினாலும் அவர் நிதானமாக இறைவனின் பெயரை உச்சரித்துக் கொண்டே உள்ளே போனார். வேறு யாரையும் எதிர்த்து முழக்கமிடவில்லை. இஸ்லாம் அப்படித்தான் மக்களை அமைப்பாக்குகிறது, அரசியல்படுத்துகிறது. இந்த மண்ணில் எப்படிப்பட்ட கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். பதவி ஏற்கும் போது அவர்கள் முதலாக மக்களவையிலே 2019 ஒவ்வொருவரும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க என்று சொல்ல நேர்ந்தது. திருமாவளவன் அம்பேத்கர் வாழ்க, பெரியார் வாழ்க, ஜனநாயகம் வெல்க, சமூக நீதி வெல்க என்று முழக்கமிட வேண்டிய தேவை வந்தது. ஆகவே இந்த மண்ணில் சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிற சூழலில் தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு தீவாக இருக்கிறது என்கிற ஆத்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. கர்நாடகாவில் ஆட்சியை கைப்பற்ற முடிகிறது, ஆந்திராவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது, தெலுங்கானாவிலே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றி பெற முடிகிறது,
கேரளாவிலும் கூட நல்ல சதவிகிதத்தை பெற முடிகிறது. மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியை கூட விரட்ட முடிகிறது, அச்சுறுத்த முடிகிறது. தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியவில்லையே என்கிற ஆத்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. வாள் ஆட்டினால் ஒட்ட நறுக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். வாள் ஆட்டுங்கள் என்று இங்கே சிலர் குதிக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், வாளை நீட்டுங்கள், வாளாட்டுங்கள் என்று அவர்களுக்கு வரவேற்பு தருகிறார்கள். நீங்கள் பேசுகிற அதே அரசியலை நானும் பேசுகிறேன் என்று பேசுகிறார்கள். ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இங்கே திராவிட இயக்கங்கள் அதை தடுக்கிறதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் தடுப்போம். திக எதிர்வினையாற்றாமல் இருக்கலாம், திமுக கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் அப்படி வேடிக்கை பார்க்க மாட்டோம். சனாதனம் இங்கே வேர் பிடிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். சங்க பரிவாரங்கள் இங்கே காலூன்றுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். இதனால் எங்களுக்கு எந்த அரசியல் இழப்பு ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம். நான் உணர்ச்சி வயப்பட்டு இதை பேசவில்லை, தொலைநோக்கு பார்வையோடு பேசுகிறேன். பெரியாரின் பிள்ளை என்கிற உணர்வோடு, புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளை என்கிற உணர்வோடு இந்த களத்திலே நான் நின்று இதை பேசுகிறேன். 4 இடங்களை 8 இடங்களாக ஆக்க வேண்டும் என்கிற முனைப்பை விட 2 எம்பிக்களை 4 எம்பிக்களாக உயர்த்த வேண்டும் என்கிற முனைப்பை விட பிற்போக்கு சக்திகளை இங்கே வேர்பிடித்து விடக் கூடாது என்று தடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலோங்கி இருக்கிறது. சனாதன சக்திகளை இங்கே காலூன்றி விடக் கூடாது. சிறுபான்மையினருக்கு எதிரான சக்திகள், ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகள், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சக்திகள், மதவெறி சக்திகள், சாதிவெறி சக்திகள் இங்கே வலிமை பெற்றுவிடக் கூடாது. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு எவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேர்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நம்மை வைத்து பகடைக்காய் உருட்ட பார்த்தார்கள். நீங்கள் நினைப்பது போல் திருமாவளவன் இல்லை என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தியது. நீங்கள் தப்பு கணக்கு போடுவது போல் சிறுத்தைகள் இயக்கம் இல்லை என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தியது. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுகவோடு எங்களுக்கு விமர்சனம் இல்லை என்று பொருள் இல்லை. திமுக அரசோடு நாங்கள் பயணிக்கிறோம், திமுக அரசோடு முழுமையாக நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, வழிகள் இல்லாமல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் பெரியாரியத்தை காப்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் சிந்தனைகளை பாதுகாப்பதில் இந்த வழிகளை தாங்கிக் கொண்டு நாங்கள் தேர்தல் உத்திகளை எடுப்போம். இதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு அரசியல் ஞானம் தேவைப்படும். இல்லை என்றால் வெறுமன மேம்போக்கில் எங்களை விமர்சிப்பீர்கள். எனதருமை தோழர்களே, சிறுபான்மையினர் நலன்களாக இருந்தாலும், இதர விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பாக இருந்தாலும், அந்த களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் துணிவாக களமிறங்குவோம். இஸ்லாமியர்களின் குரலாக மக்கள் மன்றத்திலும் மக்களவையிலும் ஓங்கி ஒலிப்போம் என்பதை சொல்லி மறைந்த அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.